இன்னைக்கு சொல்கிறேன், இந்த கதாநாயகியாக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும், இங்கே இருக்க எடிட்டராக இருக்கட்டும், இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையில் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் போய்கிட்டே இரு. திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, துரோகம் பண்ணாத. உனக்கு வரும்டா வாழ்க்கை. உனக்கு ஒரு நாள் வரும். இந்த சினிமாவில் கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும். கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும். எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க. விச் ஒன் இஸ் பெஸ்ட், சூஸிங் வாய்ஸ்லி. எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க. கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும். போய்கிட்டே இருக்கணும். சினிமா கறப்பதல்ல, கற்பனை சுரப்பது. அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரும் பார்ட்டில் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர், இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங், அந்த வாட்டர், அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ப்ளஷண்ட்டாக இருங்க. நன்றி நன்றி. நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லியிருக்கேன். சார் நல்லா பாட்டு பாடுவாங்க. அதாவது சங்கீத ஜாதி முல்லை அவரோட குரல்ல 2 வரி மட்டும் கேட்போம். இங்க வச்சு இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் அங்கே நடக்கும். நம்ம டப்பிங் போவோம். டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம். எங்கடா போனா அண்ணே கொஞ்சம் லவுட்ரா, அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச, அண்ணே கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 4 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் இல்லாட்டி 1 மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும். அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில். அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன். அப்படின்னு பாடுவேன். அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்ன சூப்பராக பாடுறீங்கன்னு எவனா சொல்லிடுவானான்னு ஏங்குவேன். அந்த டைரக்டரு என்ன நல்லா பாடுறீங்கண்ணே, இந்த பாட்டில் ஒரு தொகையில வேணா பாடிடுறீங்களா அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான்னு ஏங்குவேன். எவனா டப்புன்னு கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன். புரியுங்களா உங்களுக்கு? அன்னை பாட்டே இருக்கும் கொண்டு வச்சு நான் அன்னை பாட்டு சின்ன கொண்டெல்லாம் படத்தில் நான் அதெல்லாம் பாடுவேன் நான். ஆனால் ஒரு பேரும் சொல்லவே மாட்டுறாங்க. நான் இடையில காட்டணும் அப்படின்னு நிறைய பாடுவேன். ஒன்றுமே சொல்ல. ஒரு அசிஸ்டண்ட் ஒரு நம்ம டச்சப் பாயை கூட்டு போயிட்டேன். வாடா எங்கண்ணே, வாடா டப்பிங் போகிறேன். நான் எதுக்குண்ணே டப்பிங், வாடா நான் இங்கே டப் பண்ணுவேன், நீ இன்ஜினியர் ரூமில் இரு. சரிண்ணே, அங்கே என்ன சொல்கிறாங்க மட்டும் என்கிட்ட சொல்லு. ஓகே. அங்கே போய் நின்னா டப்பிங் நடந்துச்சு. பேசினேன். பிட்வீனில் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் 2 அண்ணே அண்ணே ரெடினே போகலாம்னே அப்படின்பா. என்னடா கட் பண்ணுறாங்கன்னு. அடுத்து தம் தம் நம் அண்ணே போகலாம்னே உயிரே அண்ணே ரெடி போகலாம்னே. சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க. வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு. போயிட்டே இருக்கு. தம்பி எப்பட்ற சூப்பராக பண்ணிட்டேங்க. டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும். நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே, நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அசிஸ்டன்ட் ஐயோன்னு இருந்தேன். நான் விளக்கா அசிஸ்டன்ட் டைரக்டர் லூஸ் பண்ண அதெல்லாம் டைரக்டராக பண்ணுறேன். விட்றா இது இன்ஜினியர் என்ன சொன்னார், ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு. நான் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த தேட்டரில் போட்டாங்க. டைரக்டர் என்ன சொன்னான், அந்த ஆள் என்ன சொன்னார், அண்ணே விட்டா எப்படியாவது ஏட்டி முட்டியாக பாடிக்கிருப்பாரு, சீக்கிரம் முடிங்கன்னா சார். அப்படியே ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு வச்சு கொளுத்தி போடுவேன், ஓடி போயிடுவேன். இப்போ அவன் தச்சப்பா வர்றான், எனக்கு பேக் தூக்குறான். அவனை அப்படியே பார்ப்பேன். மோரக்கட்டை அவன் என்கிட்ட சங்கீத காதி அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல. அவன் ரிங்டோனை வச்சிருக்கான். எங்கடா இருக்க சங்கீத ஜாதி. அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை. நம்ம படாத அசிங்கமா